தொழில்நுட்பத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பலர் இன்று உலகத்துக்கே சவால் விடும் வகையில் வளர்ச்சியின் உச்சத்துக்கே சென்று விடுகின்றனர். அந்த வகையில் ஆ என்னும் நம் தமிழ் எழுத்தை ஐகோனாக கொண்டு உருவாகியிருக்கிறது அரட்டை எனும் செயலி. அமெரிக்காவின் மெத்தா நிறுவனத்தின் வாட்ஸ்அப்பிற்கு போட்டியாக அரட்டை எனும் செயலியை தமிழ்நாட்டில் உள்ள ஜோஹோ நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இதை உருவாக்கியவர் நம்ம தமிழர் ஸ்ரீதர் வேம்பு. அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி கெடுபிடிகள், அதிகார போக்கு மற்றும் H1B விசா கட்டணத்தை உயர்த்தியது போன்ற காரணங்களால் இந்தியா பெரும் நெருக்கடிகளை சந்திக்கிறது. எனவே உள்நாட்டு தயாரிப்புகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி எல்லா சந்திப்புகளிலும் வலியுறுத்தி வருகிறார். இதனைத் தொடர்ந்து தற்போது அரட்டை செயலியை டவுன்லோட் செய்வோரின் எண்ணிக்கை கிடுகிடுவென அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மத்திய அமைச்சர்கள் முதல் ஆனந்த் மஹிந்திரா உள்பட பிரபல தொழிலதிபர்கள் பலரும் தமிழ்நாட்டின் தயாரிப்பான அரட்டை செயலியை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் இந்தியாவில் ஆப் ஸ்டோரில் வாட்ஸ்அப்பை பின்தள்ளியது அரட்டை செயலி. அரட்டை செயலியும் வாட்ஸ்அப் போன்றதுதான். ஆனால் வாட்ஸ்அப்பை விடவும் சில கூடுதல் வசதிகள் உள்ளன. சுருக்கமாக கூறினால் அரட்டை வாட்ஸ்அப்பிற்கே ஒரு அப்டேட் வெர்ஷன் என்கிறார்கள் பயனர்கள். அரட்டை கடந்த 2021 அறிமுகமாகி இதுவரை மிக குறைவானவர்களே பாவித்து வந்துள்ளனர். ஆனால் தற்போது திடீரென லட்சக்கணக்கானவர்கள் பயன்படுத்த தொடங்கியுள்ளதால் சர்வர் ஈடுகட்ட முடியாமல் எகிரி திணறியது. இதனால் பயனர்களுக்கு சில இடையூறுகள் ஏற்பட்டதாகவும் அதை விரிவுபடுத்தும் வேளைகளில் ஒரு சிறப்பு குழு தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் விரைவில் எல்லாம் சீராகிவிடும் எனவும் ஸ்ரீதர் வேம்பு கூறியுள்ளார். கையிலே வெண்ணெய் இருக்க காடு மேடெல்லாம் அலைவான் ஏன் என்பது முதுமொழி. இந்தியர்களை பொறுத்தவரை அமெரிக்காவின் செயலி இல்லை, அரட்டைதான் நம்ம செயலி என்று முடிவுக்குள் வரவேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்திவிட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். தமிழ் எழுத்தின் அடையாளமாக வெளிவந்த அரட்டை செயலியை ஒரு காலம் உலகமே பயன்படுத்த தொடங்கும். அப்போது தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வீர வசனங்களுக்கு கூட வீரம் வந்துவிடும்.